வச்சிட்டிங்களா? ஆன் பண்ணிட்டீங்களா? இது ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளும் சோதரங்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு கூட என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லை, உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆதார வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். மீண்டுமாக ஒரு தர 1 யோவான் 4:16. பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு. இந்த உண்மையான அன்பு எங்கிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா அது தேவன்கிட்ட இருந்து தான் வருகிறது. இந்த அன்பு பார்த்தோம்னா தேவன் ஒரு ஈவாவை கொடுத்துருக்கிறார் நமக்கு. இந்த தேவனுடைய அன்பு என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா நம்மளை வரவைக்குது, உற்சாகப்படுத்துது, நம்மளை பிரியப்படுத்துது. இந்த தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு மகத்துவமான தரமானதாக இருக்கிறது, ஒரு குவாலிட்டியான ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த தேவனுடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பியூராக இருக்குதான், பரிசுத்தமாக இருக்கிறதான், பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அவருடைய அன்பு. தேவனுடைய அன்பு வேதத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தோம்னா அன்பு. பாருங்க, ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியம், இந்த கீ நோட்டுன்னு சொல்லுவாங்க, அது எதுவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு. இப்போ ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 27:10 படிங்க. ஏதாவது எக்கோ வர்ற மாதிரி இருக்குதுங்களா? வாய்ஸ் கரெக்டாக இருக்குதுங்களா? ஓகே ஓகே ஓகே. 27:10. பாருங்க, ஒரு வார்த்தை படிங்க சிஸ்டர். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அப்பா அம்மா கைவிட்டுட்டாலும் என்ன பண்ணுவாருங்க? தேவன் சேர்த்து கொள்வார். இன்னொரு வசனம் படிங்க. ஏசாயா 49:15 படிங்க. ஏசாயா 49:15. தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னங்க புரிஞ்சுச்சு இல்லைங்களா? அம்மா ஒரு குழந்தைய மறந்தாலும் மறந்துடுவாங்க, நான் உங்களை மறக்க மாட்டேன். அம்மா ஒரு குழந்தைய மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? எப்படி எப்படி ரொம்ப என்னங்க சான்ஸு கிடையாது. ஏன்னா தாயினுடைய அன்பு பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. அது ஒருவேளை அம்மா மறந்துட்டா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை மறக்க மாட்டேன். பாருங்க, இப்போ தாயுடைய அன்பை பற்றி நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு அம்மாவுடைய அன்பை பற்றி சொல்லலாம். பொதுவாக எப்படி சொல்லலாம்? என்ன தான் இப்போ பையன் ஒரு அம்மாவுக்கு 4 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போவாங்க. என் புள்ள கொலை பண்ணது அது நினைக்க மாட்டாங்க, என் பிள்ளைக்கு என்ன அவன் பசி எடுக்கும். தாயினுடைய அன்பு அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் தாயினுடைய அன்பை பற்றி பேசுவாங்க. ஏன் நம்ம சொல்கிறோன்னா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு அதை பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த தாயினுடைய அன்பு ஒரு 2 வாரத்தை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த அம்மாவுடைய அன்பு எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூ எப்படி இருக்குன்னா பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கு, பார்த்த ஒன்றுமே. அதுதான் அம்மாவுடைய அன்பு. இன்னொரு பாயிண்ட் எப்படி சொல்லலாம்னா
குழந்தைகளை சிறு வயதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கையை பிடித்து கொண்டே வழி நடத்துவாங்க. ஏன்னா என்னங்க, குழந்தை அங்கே இங்கே போகக்கூடாது, என் கையிலே இருக்கணும், அந்த கையிலே சுமந்துக்கிட்டு அப்படியே போவாங்க. கொஞ்சம் பெருசாகிட்டோன்னு என்ன செய்வாங்கன்னா குழந்தைகளை, பெருசாகிட்டாங்க அவங்களும், எப்படி சுமப்பாங்கன்னா இருதயத்தில் சுமப்பாங்க. பாருங்க என்ன அருமையாக இருக்குது இல்லையா தாயினுடைய அன்பு. இப்போ அந்த தாய் மறந்துட்டாலும் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறக்கிறதுல யார் சொல்றது? அப்போ தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாம். ஏசாயா 53:10 படிங்க. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க, ரொம்ப பேசுங்களா, கொஞ்சம் கம்மியாகணும். ஓகே, படிங்க சிஸ்டர். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க சிஸ்டர். கர்த்தரோ மொத வார்த்தை படிங்க ப்ளீஸ். யார் படிங்க படிங்க படிங்க, யாரா படிச்சுன்னா கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, அவரே நொறுக்க சித்தமானார். அதுக்காகோசரம் தான் நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் படிங்க மறுபடியும் படிங்கன்னு சொன்னது. இப்போ யாரு நொறுக்கிறதுக்கு சித்தமா இருந்தாரு? பிதாவாகிய தேவனே நொறுக்க சித்தமா இருந்தாரு. படிங்க சிஸ்டர். இப்போ தயவு செய்து ஒரு நிமிஷம் ஒருத்தர் படிக்கும் போது இன்னொருத்தர் படிக்காதீங்க. யாராவது நியமிச்சிருக்கிறீங்களா பைபிள் வசனம் 2 பேர் படிக்கணும்னு? முன்னாடி படிக்கிறவங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. பைபிள் வாசிக்கிறவங்க ஒரு ஆட்டுக்கு பேர் வாசிக்கிறனாக்கா முன்னாடி வந்து உட்காந்து. சரி பரவாயில்ல, படிங்க சிஸ்டர், கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கர்த்தரே அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். இப்போ யார் தான் திட்டம் பண்ணது அவரை நொறுக்கிறதுக்கு? தேவனே என்ன பண்ணிக்கிறாருன்னா தேவன் தான் ஆளை வச்சு அடிச்சுக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ. என்னங்க, அவரு தான் என்ன பண்ணிக்கிறாருங்க, பிளான் பண்ணியிருக்கிறார். வசனம் கிளியர் ஆகுதுங்க. பாருங்க இங்கிலீஷ்ல, the Lord was willing to crush him. அவரே நொறுக்கும் சித்த கொண்டு இருந்தார். ஏன் அப்படி பண்ணிட்டாரு தேவன்? எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். அவரே நொறுக்க சித்தம் கொண்டு இருந்தாரா? காரணம் என்ன? யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். மகத்துவமான ஒரு முடிவு வரணும். யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஒத்துமொட்ட உலக ஜனங்களுக்கும் நல்ல ஒரு முடிவு வரணும் இந்த மனுக்குலத்துக்கு. நான் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா அந்த வசனத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். அதனால தான் பாருங்க, கர்த்தரே நொறுக்கும் சித்தம் கொண்டு இருந்தார். இப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நிழல்ல என்ன சொல்லப்பட்டு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆபிரகாம் ஈசாக்கினுடைய விஷயத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ யாருக்கு பெயின் அதிகம்? அப்பாக்கு பெயின் அதிகம். கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? ஈசாக்க பலி கொடுக்க போறாரு. ஈசாக்கு தெரியாது, அவர் கூட போயின்னு இருக்கிறாரு. ஆனா அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைன்னா பலியாக போறாரு. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள, இன்னும் ஒரு சில நேரங்களுக்குள்ள எவ்வளோ பெயின் இருக்கும் அப்பாவுக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இந்த பாடம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு எப்படியாப்பட்டது. கிறிஸ்து பலியாகும் போது அதை தான் இந்த பாடம் ஃபுல்லாக இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிமார்களே பாருங்க, தேவனு அவர் மேலே அன்பு வச்சுட்டாரு. இப்போ அவர் பாடுபடுறதுக்கு இந்த உலகத்துக்கு வராரு. அவருக்கு பெயின் வரும்போது அவருக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும்.
யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தை உடைக்கிறதுக்கு யார் காரணம்? வசனம் என்ன சொல்றது? அவரே நொறுக்கும் சித்தம் கொண்டிருந்தார். அப்ப யார் தான் உடைக்கிறதுன்னு பார்த்தோம்னா தேவனே அவருடைய சரீரத்தை உடைக்கிறாரு. ரொம்ப கஷ்டம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இது தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்குது. இது தேவையான்னு கூட நம்மளுக்கு தோணும். ஏன் இப்படி ஒரு இது நடக்கணுமே, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுதான் தேவனுடைய ஞானம். அவருடைய ஞானம் எப்படிப்பட்டுக்குதுன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த ஞானத்தை நம்ம விசுவாசிக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா சில விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைப்பாரு. பாருங்க, அவருடைய ஞானம். மற்ற 3 சொல்லுங்க. காலையில மந்தம் ஆயிடாதீங்க. ஞானம், நீதி, அன்பு, வல்லமை. இது 4மே எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப பெஸ்டா இருக்குதுங்க. இப்ப இவரு என்ன இதுல செய்யறாருன்னா அவருடைய ஞானத்தை பிரகாரம் செய்துன்னு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்திடக்கூடாது, கொஸ்டின் கேட்க முடியாது. ஆனா தேவன் என்ன பண்ணுவாருங்க, நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போ அவரே நொறுக்க சித்தம் கொண்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் மத்தியத்துல தான் போகணும். அவருக்கு பெயின் வரும், நோவு வரும், துக்கம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அந்த அனுபவத்துல கடந்து போனது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்ப தேவன் என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா அந்த அனுபவத்துல அவர் போகும்போது இவர்கிட்ட என்ன இருக்கணும், உண்மைத்தன்மை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறாரு. இப்ப தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஏதோ ஒரு வியாதியை வர வச்சு கூட சாகடிச்சிட்டுக்கலாமே. ஏன் அப்படி சாகடிக்கல? அவரை ஏன் மறிக்கிறதுக்கு அப்படி பண்ணல? யாராவது சொல்ல முடியுங்களா? இல்ல, கேள்வி என்னன்னா தேவனே ஒரு நோயை கொடுத்து சாவடிச்சிட்டுக்கலாம் இல்லையா? அவரை மறிக்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப ஏன் சிலுவையில் அவர் தொங்கி மறிக்கணும்னா இது யாருடைய பிளானு? இப்போ வேற ஒரு பிளான் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு வியாதியை வர வச்சு அப்படியே சாகடிச்சிட்டுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு வேளை வியாதி செத்து இருந்தாருன்னா அது கம்மிங்களாம். அது கம்மியாயிடுமா தேவனுடைய பார்வையில் அந்த பலி? இவருடைய பலி எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக இருக்கணுமா. அதனால அவரே நொறுக்கும் சித்தம் கொண்டார் தன்னுடைய ஒரே குமாரனே. பாருங்க எவ்வளோ பெரிய அன்பு இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் நம்ம. அவருடைய அன்பு எப்படி இருக்குதுன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ராவு போஜனத்துல அப்பத்தை ஒடிக்கிறாரு, விடுறாரு இல்லைங்களா? அதே போல பிதாவாகிய தேவன் அவருடைய சரீரத்தை உடைச்சிட்டாரு. எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. காரணம் என்ன? ஆதாமுக்காக என்ன பண்ணணும்? இவரு ஈடு பலியா தரணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. ஆதாமுக்காக இவரு தண்ணியை பலி கொடுக்கிறாரு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அந்த எல்லாரையும் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா இப்போ காப்பாற்றணும். டைரக்டா வேலை பண்றாரு இயேசு கிறிஸ்து. இந்த வேலையை செய்யறது யாரும் இல்லைங்க, பிதாவாகிய தேவன் இல்லை. இப்போ இந்த உலகமே ரட்சிக்கணும் அப்படின்னா யார் வேலை பண்றதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவன் கிட்ட போய் சேரணும்னு வேலை பண்றது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்த வசனத்துல ஒரு வார்த்தை ஒன்று வரும், வித்து சீடுன்னு வரும். அந்த சீடுன்னா வேணா நான் படிக்கிறது இருந்தால் படிச்சிருங்க, இல்லை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி போயிட்டுங்களா? படிங்க சிஸ்டர், படிங்க. அந்த ஒரு வார்த்தை படிங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தனது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எது படிச்சிங்க சிஸ்டர்? ஏசாயா 53:10 தானுங்க? படிங்க.
ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா சரி விட்டுருங்க. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா இஸ் சீடுன்னு ஒரு வார்த்தை வருது. தமிழ் எப்படி வருதுன்னு தெரியலங்க. அந்த சீடுக்கு என்ன வார்த்தை அர்த்தம்? சங்கதி. ஓகே 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 புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இல்லைக்கா எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா ஓகேங்க. 1000 வருஷம் அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காருன்னு பார்த்தோம்னா எவர் லாஸ்டிங் ஃபாதர், நித்திய ஒரு பிதாவாக இருப்பார். அதுக்கு கீழே நீடிய நாட்கள்னு பச்சாங்க இல்லைங்களா சிஸ்டர்? நீடிய நாட்கள் அப்படின்னா நம்மளுடைய மூத்த சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, இந்த மனுக்குலத்தில் எல்லாரும் காட்டிலும் ஒரு உயர்ந்த இது என்ன சொன்னா உயிர்த்தெழுதல் யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு தான். இப்போ அவர் எல்லாம் யாரு விசுவாசத்து கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன ஒரு ரிவார்டு கொடுத்தாரோ அந்த ரிவார்டு இந்த சிறுமந்திக்கு காத்து கொண்டு இருக்குது, அவங்களுக்கு தருவாரு. பாருங்க, இப்போ நீடிய நாட்கள்னு படித்தோம். இந்த நீடிய நாட்கள்னா நித்திய ஜீவன். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிட்டாரு தேவன்? அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு. அதனால என்ன செய்தாரு? ஜீவனை கொடுத்துட்டார். அவருடைய சுபாவத்தை அழியாமைய கொடுத்துட்டாரு. இப்போ யாரெல்லாம் உண்மைத்தன்மையோட ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வீக சுபாவம் கிடைச்சிடும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் என்ன பார்க்குறோன்னா, அவர் நொறுக்க சிந்து கொண்டிருந்தது தேவனுடைய திட்டமாக இருக்குது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நல்ல ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்குங்க. இன்னொரு வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லா சத்ருக்களையும் அவருடைய பாதப்படியில் போடவேன்னு இருக்குது. பார்த்தீங்களா தேவன் எவ்வளோ அருமை. வேணும் வசனம் படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 10:25 படிங்க. 15:25 சிஸ்டர். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். எல்லா சத்துருக்களையும் நமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? வசனம் என்ன பார்த்தோம்? அவரே நொறுக்கம் சித்து கொண்டு இருந்தார். இப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, எல்லா சத்துருக்களையும் அவருடைய பாதப்படியில் போடுவாங்க. இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை எது படிக்கணும் சார்? எஸ் ஐயா 53:10 படிங்க சிஸ்டர். வசனத்தை எல்லாம் நல்லா கவனிங்க. ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு விளக்கம் இருக்குதுங்க. ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த கையினால வாய்க்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கர்த்தரே அவரே நொறுக்கம் சித்தம் கொண்டிருந்தார். இப்போ அவர் கையினால வாய்க்கும்னா என்ன அருமையான ஒரு விஷயம்னா, தேவன் அவருடைய சுபாவத்தையே கொடுத்துட்றாரு. யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்துட்றாரு. எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகுனா, அவரே நொறுக்க சித்து கொண்டிருந்தாரா, அவரே நொறுக்க சித்து கொண்டு இருந்தாரா, அவர் தான் இந்த வேலையை பண்ணாரா? அதே தேவன் தான் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சுபாவத்தையே கொடுக்கிறாரு. பூமிக்குரியான தகப்பனாரே தங்களுடைய பிள்ளைகளுக்கு, பொல்லாத தகப்பனார்களை பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் எவ்வளோ பெரிய ஈவை கொடுக்க மாட்டாரா? பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 89:27 படிங்க. சங்கீதம் 27 நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தனுமாக்குவேன். பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களை காற்றிலும் மேலானவர், முதன்மையானவர். ஃபர்ஸ்ட் கிரியேஷன் யாருக்கு? யாருக்கு ஃபர்ஸ்ட் கிரியேஷன்? யாருக்குங்க ஃபர்ஸ்ட் கிரியேஷன்? இவர் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க எல்லாரும். ஏங்க என்னாச்சுங்க? தேவன்
தேவனுக்கு ஃபஸ்ட்டு கிரியேஷன். என்ன சொல்கிறதுங்க ஃபஸ்ட்டு கிரியேஷனுக்கு தமிழில்? முதல். புரியுதுங்களா? இல்லை நான் எதனா சொல்கிறது புரியுதுங்களா? புரியுது இல்லைங்களா? தேவனுடைய ஃபஸ்ட்டு கிரியேஷன் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொலோசியர் 1:15 படிங்க. கொலோசையர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பார்த்தீங்கன்னா அவரை பற்றி கிளியராக புரிஞ்சிச்சு இல்லைங்களா? அவர் எப்படியாப்பட்டவர்? நான் முதன்மையாக இருக்கிறாரு, மார்னிங் ஸ்டாராக இருக்கிறாரு, ஒரு லீடராக இருக்கிறாரு, ஒரு சீஃபாக இருக்கிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு இருந்துச்சே அதையே கொடுத்துடுங்கோ. யார் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? தேவனு காணக்கூடாத ஒரு தேவனா இருக்கிறார். எப்போ? நேற்று, இன்னைக்கு, நாளைக்குங்களா? எப்பவுமே. வெரி குட். அப்படி சொன்ன நீங்க எப்பவுமே அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கிறாரு. இப்போ வசனம் என்ன சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ன். புரியுது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பார்ன் தமிழ்ல சொல்லுங்க. முந்தின பேரானார். புரியுது இல்லைங்களா? இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை, அந்த ஃபர்ஸ்ட் சன்னை என்ன செய்கிறாருன்னா நமக்காக பலியாக கொடுக்குறாரு. அவர் கையினால் சிருஷ்டித்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலி செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. இதுதான் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய சித்தம் என்னங்க? சொல்லுங்க, கரெக்டு சொல்லுங்க. நான் விட மாட்டேன், நீங்க சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். கரெக்டுங்க. இப்போதான் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்குதுங்க. என்னன்னா அவர் பாடுபட்டு மறிக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. டைரக்டாவே என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா. உங்க பிள்ளைகளையே, பெற்றெடுத்த பிள்ளைகளை பலி செலுத்தணும் நீங்க, முடியுமா உங்களால? யாராவது ஒருத்தர் சும்மா டச் பண்ணிட்டாவேனா, என் பிள்ளைய நீ டச் பண்ணிட்டியா? நீ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா, ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. இதை தான் நிழல் ஆபிரகாம் ஈசாக் காமிச்சாரு. ஏன் காமிக்கிறாருன்னா பிதாவாகிய தேவனை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே பாருங்க, ஒரு சில விஷயம்லாம் தேவன் கிளியராக வெளிப்படுத்துவார். அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு இருக்குங்க. சரிங்க, இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பாடுகள், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். இப்போ அப்பாவுக்கு பெயின் இருக்குது. இப்போ பாருங்க ப்ராக்டிக்கலாக சில விஷயம். உங்கள் பிள்ளைகளை காரி துப்புறாங்க, நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அடடா என்ன அருமையாக காரி துப்புறாங்க எங்கள் பசங்களை பாரு அப்படின்னு தோணுமா? எப்படி இருக்குங்க? இல்லை அவமானப்படுத்தும் போது எப்படி இருக்குங்க? இல்லை அடிக்கும் பொழுது எப்படி இருக்குங்க? பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? காரி துப்புறாங்க இயேசு கிறிஸ்துவை, தலையில கொட்டுறாங்க, முள்கிரீடம் போடுறாங்க, அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்பாக்கு எவ்வளோ பெயின் இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். பாஸ் ஓவருக்கு இன்னும் என்னங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இல்லைங்களா? அப்பாவுடைய அன்பை பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பாருங்க, பின்னாடி வரப்போது பாருங்க. பாருங்க அவர் எப்படியா பட்டவர்னு வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 8:30 படிங்க. புரியுது இல்லைங்களா? எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. நீதிமொழிகள் 8:30 நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். என்னங்களா? செல்ல பிள்ளையாக இருந்தார்களாம். எப்பொழுதுமே செல்ல பிள்ளை அவரு தாங்க. இப்போ இந்த உலகத்துல தான் பிள்ளைங்கள் எப்படின்னா பெற்றோர்களுக்கு அவங்க தான் செல்ல பிள்ளைங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கடைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, நான் கடைக்கு வேற அனுப்பணுமா? சில டைமில் என்ன ஆகும் தெரியுங்களா, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்கள் பையனை கொஞ்சம் கடைக்கு வருது, அதெல்லாம் ஆகாதுங்க, டைரெக்டாக சொல்லிக்கிறாங்க. நான் விஷயம் எல்லாம் பார்த்துருக்குறேன், கேள்விப்பட்டு இருக்கிறவங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்கள் வீட்டு வேலைக்கு கடைக்கெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேங்க, அனுப்ப மாட்டேன்.
ஒரு நிமிஷம் தேவனுடைய அன்பை யோசித்து பாருங்க. இந்த ஒத்துமொட்ட உலக ஜனத்தை காப்பாத்துறதுக்கு என்னுடைய ஒரே பிள்ளையை நான் கொடுக்கிறேன். அதுவும் வசனம் சொல்லுது அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தாருங்களாம். அந்த செல்ல பிள்ளைய நம்மளுக்காக என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா கொடுத்துடுறாரு. இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப பெருசா இருக்கிறது. இது வந்து நம்ம பார்க்கலாம் பின்னாடி அவருடைய அன்பை பற்றி. 1 யோவான் 4:9 படிங்க. யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாருங்க, அவரை அனுப்பி அவருடைய அன்பை வெளிப்படுத்திட்டு அதன் பிறகு அவரோடு கூட ஜீவிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்துட்டார். இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் உணர்வாங்க. எப்படி உணர்வாங்கன்னு பார்த்தோம்னா, ஆதாம் நிமித்தமாக எல்லாரும் நம்ம பாவிகளாக இருக்கிறோம், மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் என்ன உணர்வாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆதாமுக்காக ஈடுபலி கொடுத்தாருன்னு பாராட்டக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. காரணம் என்ன? எதுக்கு இதெல்லாம் செய்யறாரு இயேசு கிறிஸ்து? தேவன் எதுக்கு இதெல்லாம் செய்யறாரு? ஆதாமே காப்பாற்றணும், ஆதாமுடைய வம்சத்தார காப்பாற்றணும், இந்த ஒத்துமொட்ட உலக ஜனங்களையும் காப்பாற்றணும். நான் ஏன் கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் டல்லாக இருக்கிறீங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேங்க, அப்பப்போ கேள்வி, நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா நான் கேள்வி கேட்கறது விட்டுருவேன். நம்மளுக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம், சரிங்களா? சரிங்க. இப்போ பாடுபட வேண்டியது நான் மறிக்கணும்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்தில் பொக்கிஷமாக வச்சுட்டாருங்க. என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை மூலமாக அவருடைய அன்பை காமிக்கிறாரு. இப்போ பிள்ளை என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய இருதயத்தில் நான் பாடுபட்டு மறிக்கணும்னு ஒரு பொக்கிஷமாக வச்சுட்டு இருக்கிறாருங்களாம். யாராவது நம்ம பாடுபடுறது, பாடுபட்டு நான் மறிக்கணும், அதாவது பொக்கிஷத்தை வச்சுக்கிறோமா இருதயத்தில்? இது வரைக்கும் இல்லை பித, இனிமேலும் இருக்க மாட்டோம் பித. பாடுபடுறது இருதயத்தில் பொக்கிஷமாக வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய ப்ரோசஸ்ஸுங்க. இப்போ தேவனுடைய அன்பை இவர் காமிக்கணும், அந்த அன்பு நிறைவேற்றி வைக்கணும்னா இவர் பாடுபட்டு மறிக்கணும். அந்த பாடுகளை பொக்கிஷம் மாதிரி வாங்குறாரு. இன்னைக்கு தேவன் நமக்கு பாடுகளை கொடுத்தா எப்படி சகிச்சுக்கிறோம்? நம்ம அந்த அளவுக்கு பொக்கிஷம் மாதிரி வாங்கிக்கிறோமா? பொக்கிஷம் மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க, வாங்கிக்கணும். பாருங்கடா, அவருடைய அன்பு பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்குது, வெளிப்படுத்தினது. இப்போ அவருடைய அன்பு நிமித்தமாக தான் இவ்வளோ பெரிய சத்தியமே நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மனக்கண்கள்ல பார்த்து கொண்டு இருக்கிற உலக ஜனங்களுக்கு தெரியுங்களா இந்த விஷயம்? இப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மறித்துட்டாரு. இது யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து அன்பு செஞ்சது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. இந்த சத்தியம் நம்மளுக்கு புரியணும்னு என்ன செய்திருக்கிறாரு? நம்மளுடைய மனக்கண்ணை திறந்து வச்சிருக்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுங்க, இயேசு கிறிஸ்துவே தெரியும், ஆனால் ஏன் அப்படி மறித்தார் அவரு? ஒரு சந்தேகம். அவர் கடவுள்னு தானே சொல்றீங்க நீங்க. அப்போ சிலுவையில் ஆணி அடிக்கும் போது, ஒரு கடவுள் ஆணி அடிக்கும் போது என்ன ஆகும்? அவங்க வந்து சாம்பல் ஆயிடுவாங்க இல்லையா, எரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? உலகத்தை ஜனம் பேசுறாங்க. அப்போ இந்த சத்தியம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு தேவன் ஞானத்தை குத்து புரிய வச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இதுதான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய அன்பு நிமித்தமாக இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வந்துச்சு. அவருடைய தெய்வீக குணலட்சணம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவை கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா எங்கேருந்து எப்படி கனெக்ட் ஆகுது? பார்த்தீங்களா எவ்வளோ அன்புள்ள தேவன்? பார்த்தீங்களா இவரு? பாருங்க, இப்போ நம்ம உணர்ந்துட்டோம் அவரு தேவன், அவருடைய அன்பை உணர்ந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ உணர்றோமா இல்லையா? தேவனுடைய அன்பு உணர்ந்துட்டோம்.
கரெக்ட் இல்லைங்களா? தேவனுடைய அன்பு உணர்ந்துட்டோம், தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுத்துட்டாருன்னு அந்த உணர்வு இருக்குது. இப்போ நம்மளுக்கு தான் சத்தியத்தை வெளிப்படுத்திட்டாரு, அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? வெரி குட். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அன்பு உள்ளவர்களாக மாறணும். இதுதான் பஸ்கால செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை. எதுக்கு நம்ம இந்த சப்ஜெக்ட் முடியறதுக்குள்ளே அன்பு அன்பு அன்புன்னு நிறையா வார்த்தை வந்துன்னு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்னா அன்புல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தணும். இது தான் குட் நியூஸ். எதுங்க? தேவனுடைய அன்புக்கு இருக்குதுங்களா, இது தாங்க நல்ல செய்தி. இந்த நல்ல செய்தி என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சமாதானத்தை கொண்டு வருது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருது, மகிழ்ச்சியை கொண்டு வருது, தேவன் கிட்ட நெருங்க உதவி செய்யுது. எது? தேவனுடைய அன்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய நீதியும் வல்லமையும் வெளிப்படுத்திட்டார். ஆனால் முன்னாடி அவருடைய அன்பை வெளிப்படுத்தலை. அவருடைய அன்பை எப்போ வெளிப்படுத்துறாருன்னா ஈடு பலியை பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் செஞ்சு மரிக்கிறார் இல்லைங்களா, அதை பார்த்தோம்னா தேவனுடைய அன்பு நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். சரி, மறுபடியும் கேள்வி, இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் மரித்தாரு? நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இன்னைக்கு எல்லாம் டல்லாக்கிறீங்க. மறுபடியும் கேள்வி, இயேசு கிறிஸ்து அதன் பிறகு தேவனுடைய சித்தத்தை செய்துட்டார், அதன் பிறகு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திட்டாரு, அதன் பிறகு இந்த ஒத்துமொட்ட மனுக்குள்ளத்தை என்ன செய்யணுங்க? காப்பாற்றணும். அப்பப்போ சண்டையில் வரங்க, சரிங்களா? கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. தேவனுடைய அன்பு என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா அவருடைய அன்பு தான் சபையே தேர்ந்தெடுக்க போதுங்க. என்ன பியூட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சபை மக்கள் என்ன பண்ணணும்? இந்த சபைக்காக தன்னுடைய ஒரே குமாரனை மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. விசேஷமாக சபை மக்களுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை பலியா கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு என்ன செய்யறாருன்னா, அப்பா ஓட்டத்தை ஓடுங்க, நீங்க ஓடுனீங்கன்னா கரெக்டா என் சுபாவத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன். அவருடைய பிள்ளையும் கொடுத்துட்டாரு, நீங்க கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா என் சுபாவத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்மளுடைய வேலை என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவ பின்தொடர்ந்து போய்கொண்டே. எப்படி போகணுங்க? சும்மா போயிட்டே இருக்கணுங்களா? அன்பு செலுத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கணும். இப்போ எத்தனை பேர் எக்லேஷாக்கு வந்தீங்க? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தாசிக்குது, ஏன்னா பாஸ்வர் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் இல்லைங்களா? கரெக்டு. இப்போ எக்லேஷாக்கு வரும்போது அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்குதா பேசுறது? எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். சரி, என்ன மாதிரியான இருதயத்தோட வரணும் எக்லேஷாக்கு தெரியுங்களா? விடக்கூடாது அந்த பிரதரை, விடக்கூடாது இந்த சிஸ்டரை. போன வாரம் பண்ணாங்க பாரு, என்ன போன வாரம் வணக்க செலுத்தலாம், நீ பார்த்துக்கிறேங்க, இந்த வாரம் உங்களுக்கு வணக்க செலுத்த இருக்கு. இருதயத்தை காலியா எடுத்துன்னு வாங்கோ. எங்க சபைக்கு வரும்போது போகும்போது தேவன் என்ன செய்யறாராம்? அன்புனால நிரப்பி அனுப்புறாருங்களாம். ஒவ்வொரு முறையும் நம்ம எக்லேஷாக்கு வரும்போது இருதயத்தை எம்டியாக காலியாக எடுத்துன்னு வந்தோம்னா இங்கேருந்து போகும்போது அப்பா என்ன செய்கிறாருன்னா அன்புனால நிரப்பி. என்ன அருமையாக இருக்குது இல்லைங்களா? இது தாங்க தேவனுடைய அன்பு. பாருங்க, அது மாத்திரம் இல்லை, தேவன் வெளிப்படுத்துறாரு, ஒரே தடவை வெளிப்படுத்துறாருங்களாம். அதுக்கு பேரு தான் ஈடுபடு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அவருடைய அன்பு? நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண போயிட்டீங்களா? இப்போ தேவனுடைய அன்பை நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், எப்படி சொல்லலாம் தேவனுடைய அன்பை? சொல்லுங்க. ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் அம்மாவை எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ வசனம் அந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் இருக்குது. சிஸ்டர் கை தூக்கிட்டாங்க, ஏதோ சொல்ல வர்றாங்க, சொல்லுங்க.
சொந்த ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்துட்டாரு. கொடுத்ததுனால அவருடைய அன்பை நம்ம இதுக்கு மேலே விவரித்து நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், பிதாவாகிய தேவனுடைய அன்பு சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா சிஸ்டர் வசனத்தோட சொல்லிட்டாங்க, யோவான் 3:16, அது இப்போ வரப்போகுதுங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த உலகத்தில் எவ்வளோ மரம் இருக்குதுங்க? நல்லா நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுங்க. வெளியில் இருக்குதுங்கெல்லாம் கேட்கலன்னா சொல்லுங்கள், இன்னும் ஜோராக பேசுகிறேன் நான், சரிங்களா? உலகத்தில் இருக்கிற அத்தனை மரங்களும் பெண்ணாக பண்ணிடலாம். பெண்ணு எழுதுகிற பெண்ணு இருங்க, இருங்க, பெண்ணு எதுக்குன்னு அப்புறமா பேசலாம் இருங்க. இப்போ இங்கே இருக்கிற கடல் சமுத்திரம் இருக்குது இல்லையா? என்ன இருக்குது சமுத்திரத்தில்? தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணலாங்க? இங்கா பண்ணிடலாம். ஆயிடுச்சுங்களா? இப்போ மேலே இருக்கிற வானத்தை வந்து என்ன செய்யலாம்? பேப்பராக பண்ணிடலாம். இப்போ தேவனுடைய அன்பை எழுதுங்க அப்படின்னு சொன்னா கூட பத்தாதுங்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? இப்போ படிங்க வசனத்தை, யோவான் 3:16. பாருங்க, இவ்வளவாய் அன்பு செலுத்தினார். இந்த உலகத்தை ஜனங்களை இவ்வளவா அன்பு செலுத்திட்டு தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி அவர் விசுவாசிக்கிறங்க கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார். புத்தரசல் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. மார்ட்டின் லூத்தர் சொல்றதை இவர் சொல்றாரு. மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு வசனம் தான் ஒரு சின்ன பைபிளுங்களாம். எவ்வளோ? இந்த ஒரு வசனம் ஒரு பைபிளா இருக்குதுங்களாம். அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கணும் இந்த ஒரு வசனத்தில். என்ன இந்த வசனம் சொல்லுது? ஒரே குமாரனை கொடுத்துட்டாரு இந்த உலகத்துக்காக. அப்போ ஒரு வசனமே ஒரு பைபிள் ஆகுதுன்னா யோசித்து பாருங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன செய்துட்டாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஒரே பிள்ளைய இந்த உலகத்து மீது இரக்கம் பட்டு இந்த மனுக்குலத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தோம்னா பலியா கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவன் அவருடைய அன்பை காமிச்சிட்டாரு இல்லைங்களா? பாவத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு மாறணும். இப்போ எல்லாருக்கும் கிளியரா தெரிஞ்சிச்சு, தேவன் அன்பா இருக்கிறாரு, தன்னுடைய ஒரே குமாரனை பலியா கொடுத்துட்டாரு. பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வரணும். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்றோமா இல்லையான்னு கூட தேவன் பார்த்துன்னு இருக்கிறார். கரெக்ட் இல்லைங்களா? இப்போ சப்ஜெக்ட் கேட்டு போயிட்டீங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, 4 நாள்ல டெஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். தேவனு எதை வேணுனாலும் கணக்கு கேட்க மாட்டாராம். ஏதோ கொடுத்துட்டாராங்களாம், எல்லாத்தையும் கொடுக்குவாருங்களாம், கணக்கு கேட்க மாட்டாராம். கோடி கணக்கில் ஆஸ்தி அந்தஸ்து, உங்களுக்கு என்ன ஆவிக்கு இது ஆசீர்வாதம், சரீரத்துக்கு ஆசீர்வாதம். ஆனால் ஒன்றுக்கு கணக்கு கேட்குறாருங்களாம். இவ்வளோ சத்தியம் நான் கொடுத்தேனே, அதுக்கு கணக்கு கொடுங்க. எப்படி கணக்கு கொடுக்கறதுன்னா ரிட்டர்னு ஆவின் கண்ணிகளை கேட்குறாருங்க. ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும். என்னுடைய அன்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க என் பிள்ளையுடைய அன்பும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க பஸ்காக்கு முன்னாடி எவ்வளோ அன்பு காமிக்க போறோம்? ஒரு பஸ்கா டைம்ல மாத்திரம் அன்பா? அது பஸ்கா அன்பா? என்னங்க அது? அதுக்கு பேரு யார் சொன்னாங்க? மாயமாலா. பஸ்கா டைம்ல மாத்திரம் என்ன மன்னிச்சிடுங்க பத்தர், என்ன மன்னிச்சிடுங்க சிஸ்டர். அப்போ மறுபடியும் அந்த இந்த 3 மாதம் ஆகிட்டு வரணும், மற்ற 9 மாதம் இது தேவன் பார்த்துங்கிறார் தானே? பார்க்குறாருங்களா இல்லையா? தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே வந்தால் கூட நம்ம கவனிக்கிறோமா இல்லையா தெரியாதுங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்துன்னு இருக்கிற முடி ஒன்று வந்துச்சு. அந்த முடி கீழே விழுனா கூட யார் அனுமதி கொடுக்கணும்? பிதாவாகிய தேவன் அனுமதி கொடுத்தா தான் ஒரு முடியே கீழே விழுது. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இங்கேருந்து போகும்போது நம்ம எப்படி போன கேட்பான்? எதுக்கு நம்ம சொல்ல போகிறோன்னா,
பாஸ் ஓவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக நினச்சிடாதீங்க யாரும். ரொம்ப கேர்ஃபுல்லோட பஸ்காவை ஆசரிக்கணும். அதனால தான் நம்ம அழுத்தி நம்ம சொல்கிறோம். இப்போ தேவனுடைய அன்பு இந்த மனுக்குலத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, வெளிப்படுத்திட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா தண்டனையும் கொடுக்குறார். அவர் நீதி உள்ள தேவன் தான், கரெக்ட் இல்லைங்களா? அவர் அன்புள்ள தேவன். இப்போ அவர் நீதியை செய்யணும்னா என்ன பண்ணுறாரு, தப்பு செய்தால் என்ன பண்ணுறாரு, தண்டனையை கொடுக்குறாரு. யாருக்கு தண்டனை கொடுத்தாரு? அலர்ட் ஆகிடுங்க எல்லாம். ஆதாமுக்கு என்ன பண்ணாரு, நீ சாப்பிட்டேன்னா இந்த புசிக்கிற நாள்ல சாகவே அவர் என்ன பண்ணாரு, மீறினதுனால தண்டனை வந்துச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணீங்க, தேவனே அன்பு காமிச்சு காப்பாத்துறேன்னு சொல்லலைங்க. நல்லா நோட் பண்ணீங்க எல்லாம். இப்போ அவர் தப்பு செய்துட்டாரு, அதுக்கு நிகராக ஒருத்தர் பலி செலுத்தணும். அதுக்கு தான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்றாருங்க, பலியா கொடுக்கிறாரு. பாடுபடவும் அவமானப்படவும் துன்பப்படவும் உயிரை கொடுக்கவும் வந்துட்டார்ல. இப்போ இந்த வசனத்துல உலகம்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சிஸ்டர் பச்சாங்க. என்ன அர்த்தம் வந்துச்சுங்களா இல்லையா வசனத்தில்? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உலகம்னு வந்துச்சா இல்லைங்களா? என்னங்க உலகம் உலகம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? இந்த இவ்வளோ இப்போ கேட்டீங்க இல்லையா, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? வெரி குட். இப்போ வந்து புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஒரு சபையாரை மாத்திரம் காப்பாற்றுறது கிடையாது, இந்த ஒத்துமொட்ட உலக ஜனங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றணும். இதுதான் அவருடைய அன்பா இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, பாருங்க, இந்த உலகம் ரட்சிக்கப்படுறதுக்காக குமாரனே கொடுத்துட்டாரு, இந்த உலகத்தை விடுவிக்கிறதுக்காக குமாரனே கொடுத்துட்டாரு, சபைக்காக தன்னுடைய குமாரனே கொடுத்துட்டாரு, பாவமே இல்லாத நம்மளுக்காக தன்னுடைய ஒரே குமாரனை பாவத்தை சுமக்கவும் அவரே அனுமதி கொடுத்துட்டாரு. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, கடைசியாக என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. கரெக்ட் இல்லைங்களா? கரெக்டுங்க. இப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடந்தால் தான் நித்திய ஜீவன் நமக்கு என்ன பண்ண முடியும், கிடைக்கும். இந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கு சில சோதனைகளை அனுமதிப்பார் தேவனே, டெஸ்டிங்கு. இப்போ ஒருத்தருக்கு தகுதியே இல்லைன்னு வச்சுருக்கீங்களா, சோதனையே வராதுங்களாம். அவருடைய சோதனையை வாங்கினா அதுக்கு நம்ம தகுதியாக இருந்தால் தான் சோதனையே அனுமதிக்கிறாராம் நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போ யோசித்து பாருங்க, அவர் மூலயமா சோதனை வர்றது எவ்வளோ பாக்கியம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தருக்கு எனக்கு சோதனையே வரலன்னா அதுவே ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்மளுக்கு. ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னா அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் அதுவே பிரச்சனையாகிடும். இப்போ ப்ராப்ளமே இல்லைன்னா எப்படி இருக்க சொல்லுங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளமேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தகுதி இருக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா அனுமதிக்கிறாரு சோதனையை. ரோமர் 5:8 படிங்க. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, அன்பை விலகி பண்றாரு. இப்போ தேவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு அன்பை. இப்போ நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் எல்லாரையும்? இவர் பேர் என்ன, இவர் ஊர் என்ன, இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, இவர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோங்க, அறிமுகம் செய்வோம். இப்போ நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி அறிமுகப்படுத்திக்கிறோம் சொல்லுங்க யாருன்னா? நாங்கள் புது சிஸ்ட்ரி, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சத்தியம் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிறது, நாங்கள் தான் சிறுமந்தை, நாங்கள் தான் ராஜாக்கள், நாங்கள் தான் ஆசாரியர்கள், நாங்கள் தான் ஸ்பீக்கரு, நாங்கள் தான் மூப்பரு, நாங்கள் தான் சிங்கரு, இப்படி அறிமுகப்படுத்த. என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் தான் அன்புள்ள ஜனன்னு வெளிப்படுத்தி இருக்கிறோமா? என்னைக்காவது எங்கள் அப்பா அன்புள்ளவராக இருக்கிறாரு,
எங்களுடைய ஆண்டவர் அன்புள்ளவராக இருக்கிறாரு, நாங்களும் அன்புள்ளவராக இருக்கிறோம். நம்மளை அறிமுகப்படுத்த அந்த அளவுக்கு இருக்குதுங்களா? ஏன் சொல்லுங்க, அந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோம். நம்ம ரொம்ப அன்பு இல்லை நம்மளுக்கு. பாருங்க எவ்வளோ பர்சன்டேஜ் அன்பு செலுத்துவோம் சொல்லுங்க. நம்ம பிதாவாகிய தேவனையே நம்ம 100க்கு 1/4 தாங்க அன்பு செலுத்துகிறோம். அப்போ சகோதர சகோதரிமார்கள் எந்த லிஸ்ட்டில் வருவாங்கன்னா 2%, 3%ல் தான் வருவாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? சொந்த சகோதரனே நேசிக்க தெரியாதவன் காணாத இருக்க தேவனை எப்படி நேசிக்க முடியும்? அப்போது இந்த பஸ்காக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா அன்பு. அன்பில் தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த பஸ்காவை செலிப்ரேட் பண்ணணும். பாருங்கள், இப்போ தான் முக்கியமான ஒரு விஷயமே வரப்போகுது. அவர் என்ன மாதிரியான அன்பு காமிச்சிருக்கிறாரு தெரியுங்களா? வெரி குட் பிதர். ஆகாப்பே அன்பு காமிச்சிருக்கிறாரு. ஒரு கடமை அன்பு காண்பிக்கல அவரு. இப்போ கடமை அன்புன்னா என்ன சொல்லுங்க? இப்போ வரோம் பார்த்தீங்களா, வந்துச்சு இதோட நெக்ஸ்ட் சண்டே. இதெல்லாம் என்னங்க? டியூட்டி லவ். இதெல்லாம் டியூட்டி லவ். அந்த மாதிரியான அன்பு பிதாவாகிய தேவன் செலுத்தவே கிடையாது. அவருடைய அன்பு பார்த்தோம்னா அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே அன்பு தான் சிலுவையில் பாருங்க. நீங்கள் அவரு யாரையா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே குமாரனை பாருங்க. அந்த அகாப்பே அன்பை பாருங்க. நீங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்பு? சபைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? சபைக்கு 1,44,000 பேருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா? தேவன் எப்படியா இருக்கிறாரு? அடுத்தபடி யார் அன்பாயிட்டாங்க? அடுத்தபடி யார் அன்பு ஆயிடுவாங்க? திருச்சபை. திருச்சபைக்கு இன்னொரு பேரு அன்புங்க. அப்போ எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும்? அப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அவரு அகாப்பே அன்பு காமிச்சிட்டாரு. நம்ம என்ன மாதிரியான அன்பு காமிச்சுன்னுக்கிறதுனா கடமை அன்பு காமிச்சுன்னுக்கிறோம். ஒரு நிமிஷம் இது எப்படி தெரியுங்களா சொல்லலாம்? அவரு கோல்டு கொடுத்துட்டாரு, நம்ம பித்திலையை கொடுத்துட்டு தேவனை ஏமாத்தினுக்கிறோங்க. நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பேசுறது அகாப்பே அன்பு, ஆனால் காமிக்கிறது கடமை அன்பு கூட இல்லையா? ரசன் சொல்கிறாருங்க, நல்லா பேசுகிறீங்க எல்லாம் அகாப்பே அன்புனா எல்லாம், கடமை அன்பே காமிக்காத நீங்கள் அகாப்பே அன்பை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? அப்போ என்ன அர்த்தங்க? அன்பில் ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தையே விட்டுட்டு பஸ்காவை ஆசாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம இன்னும் ஒரு நாள் தாங்க. அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா அன்பு. எக்லேஷாக்கு வருது, ஆய் பிதர் பாய் பிதர் போய் சொல்லினே. ஒரு சில டைமில் ஆயும் இருக்காது, பையன் இருக்காது. பொதுவாக இப்படி தான். ஏன்னா என்ன ஆகுதுங்க? அன்பு கம்மி ஆயிடுச்சு. பாருங்க, தேவனுடைய அன்பை பாருங்க. தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்துட்டாரு. அப்போ கூட என்ன ஆகுங்க? அந்த அந்த அன்பு மற்றவங்களை செலுத்தணும்னு வருதுங்களா? இப்போ என்னன்னா பாருங்க, வாசிப்படி தாண்டும் போதே ஒரு சில சப்ஜெக்டை மறந்துட்டு போயிடுவோம். நம்ம ஒரு சிலர் வீட்டுக்கு போயிட்டு மறந்துடுவாங்க. அப்போ என்னன்னா இருதயத்தில் பதிய வச்சுக்கணும். நல்லா என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கவனமாக வாங்கிட்டு இருதயத்துக்குள்ள அனுப்பி அதை கிரியில பண்ண வரணும். அப்போ என்ன ஆகுதுங்க? ஓ, செயல்பட்டு இருக்குது. சாத்தான் பார்ப்பான், வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, இவங்களை என்ன பண்ணக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணோம். அந்த டிஸ்டர்ப்லேயும் நம்ம அன்பு செலுத்துகிறோம் பார்த்தீங்களா? அது தாங்க பியூட்டிஃபுல். என்னன்னா பண்ணட்டோம். சில டைமில் எப்படி தெரியுங்களா பிரச்சனை வரும்? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வரும். நம்மளுக்கு கண்டிப்பாக அன்பு செலுத்தி தான் ஆகணும். சில டைமில் உலக ஜனங்கள்கிட்ட பிரச்சனை வரும், அன்பு செலுத்தி தான் ஆகணும். அக்கத்தை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பிரச்சனை வரும், அன்பு செலுத்தி தான் ஆகணும். அக்கத்தை பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரு ஞாபகம் வருதுங்க. யார் அக்கத்தை பக்கத்து வீட்டுக்காரரு? வசனம் என்ன சொல்லுது? அக்கத்தை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கணும், உன்னை அயலார நேசிக்கணும்.
இப்போ ஜஸ்ட்டு ஒரு விஷயத்த எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த வீட்டை பெருக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் போட்டோன்னு வச்சுங்க, அன்பு இல்லைங்களா அவங்க மேலே? ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ணலைங்க, வீட்டில் இருக்கிற குப்பையை எடுத்துன்னு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அங்கே அப்படி போட்டோம்னா அவங்க வீட்டு முன்னாடி, அன்பு இல்லை உங்களுக்கு? அன்பு இருந்தால் செய்ய முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம? ஒவ்வொரு விஷயத்துலையும் புது சிருஷ்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனை அன்பு செலுத்தணும். ஒவ்வொரு வாரமோ, ஒவ்வொரு மாதமோ, ஒவ்வொரு வருடமோ, வருடம் கிட்ட நெருங்கினே இருக்கணும். எதுலங்க? அன்பு செலுத்தின்னு போய் கொண்டே இருக்கணும். ஏன்னா சகோதரிமார்கள, ரொம்ப முக்கியமான ஒரு நாட்களுக்குள்ள ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்யக்கூடாது பிரதர், நாங்கள் வரோம் போகிறோம். எத்தனை இப்போ how much God shows his love. தேவனுடைய அன்பை பார்க்கணும். எப்படி பார்க்கலாம் சொல்லுங்கள்? அது இங்கிலீஷில் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்த இங்கிலீஷில் சொல்லிட்டு அப்புறமா தமிழில் சொல்கிறேன். see the cross, see the Christ. புரியும் உங்களுக்கு? சொல்லுங்கள் சிஸ்டர். சிலுவையை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, தேவனுடைய அன்பு உங்களுக்கு என்னதுன்னு புரிஞ்சிடும். சரிங்க. இப்போ ஒரு கேள்வி, தேவனுடைய அன்பு பார்த்துன்னு இருக்கிறோம். தேவன்கிட்ட எத்தனை பேர் பேசியிருக்கிறீங்கோ, அல்லது தேவன் உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு? பேசுகிறாருங்களா இல்லையா? இல்லை நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? இப்போ மாற்றுறீங்க பாருங்க எல்லாம். பேசுகிறீங்களா? எத்தனை பேர் பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டினுக்கு, எத்தனை பேர் பேசுகிறீங்க? பேசுகிறீங்களா? ஒரு சிலர் இல்லை, ஒரு சிலர். சரி, தேவன் உங்ககிட்ட பேசுகிறாரா? பேசுகிறாருங்க. இப்போ கேள்வி என்னன்னா, யாரெல்லாம் சொன்னீங்க நான் அவரோடு கூட பேசுகிறேன்னு? எப்படி பேசுகிறீங்க சொல்லுங்கள்? வெரி குட். ஜெபம் எப்போ நம்ம பண்ணுறோமோ அப்பா கிட்ட நம்ம பேசுகிறோம். இப்போ தேவன் எப்படி நம்மக்கிட்ட பேசுகிறாரு? வெரி குட். வெரி குட். இப்போ தான் அலர்ட் ஆகுனீங்க. எப்போ நம்ம பைபிள் படிச்சுக்கொண்டே படித்துனே இருக்கிறோமோ அப்பா நம்மோடு கூட பேசினே இருக்கிறாரு. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. சரி, அப்போஸ்தலர் 20:28 படிங்க. ஆமாங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்களே சொல்லுங்க, என்ன பற்றி இந்த வசனத்தில்? நீங்கள் வசனத்தை எந்த அளவுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிறீங்கன்னு இது வச்சு வசனம் கிளியராக சொல்லியிருக்குது. அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அவருடைய சுய ரத்தம் எதுங்க? இயேசு கிறிஸ்துனுடைய சுய ரத்தத்தை நிமித்தமாக உலகத்தில் எவ்வளோ எக்லேஷா இருக்குது. இது யாரு சம்பாதிச்சதுன்னு பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன். இந்த எக்லேஷால எங்கெங்கெல்லாம் எக்லேஷா நடக்குது அங்கே குரூப்பிசம் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய சுயரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. இது யாருக்குமே சொந்தம் கிடையாது. யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம் ஆயிடுச்சு. பாருங்க, அவருடைய சுயரத்தனா இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம். இப்போ நம்மளை எப்படி வாங்கிட்டாருன்னு பார்த்தோம்னா அவருடைய சுயரத்தத்தினால நம்மளை வாங்கிட்டு இருக்கிறாரு. அந்த ரத்தம் என்ன பண்ணுது தெரியுங்களா? ரத்தம் என்ற சப்ஜெக்டு நம்ம பேசியிருக்கிறோம். அருமையான சகோதரர், இன்றைய நாளில் என்னங்க நம்மோடு கூட துக்கமான ஒரு விஷயம். அவர் அடிக்கடிக்க சொல்லுவார், இதர் அந்த ரத்தம் சப்ஜெக்ட் எடுத்தீங்க இல்லையா விதர், என் மனசு டச் ஆயிடுச்சு அந்த ரத்தம். அப்புறமா லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா விதர் சொன்னார், விதர் அவர் பேசின லாஸ்ட் சப்ஜெக்டாக ரத்தம். அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாருங்க, அந்த ரத்தம் எனக்கு ரொம்ப ரீச் ஆகுது. அப்போ விதர் சொன்னோன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு.
ரொம்ப என்ன மனசுக்கு நம்மோடு கூட இருந்த ஒரு சகோதரர் போன வருடம் பஸ்கால என்ன பண்ணாருங்க, கலந்து கொண்டிருந்தவர். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோங்க, அந்த பந்தியில் கை வைக்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய தீர்மானத்தைப்படி அந்த ஒரு காரியம் நடந்தது. இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பு செலுத்தி அந்த பஸ்கால என்ன செய்யணுங்க, கை வைக்கணும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். பாருங்க, அவருடைய சுயரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. பாருங்க, அந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய என்னது பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குதுங்கண்ணா. அது மாத்திரம் பாருங்க, அவருடைய ரத்தம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அவருடைய ரத்தம் நம்மளை நீதிமானா பண்ணுதான். அவருடைய ரத்தம் குற்றவாளியாக இருந்த நம்மளை அவருடைய பிள்ளையா மாற்றினது அவருடைய ரத்தங்கண்ணா. இன்னைக்கு நம்ம ஒரு நாள் தான் இருக்குதுங்க, அந்த ரத்தத்தில் பானம் பண்ண போகிறோம். நம்ம அபாத்திரமாக நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடாது. அது தேவனுடைய சுய ரத்தத்தில் கை வைக்க போகிறோம். நம்ம அதுக்கு நம்மளே தகுதிப்படுத்திக்கணும், நம்மளே பரிசுத்த பண்ணிக்கணும், தேவன்கிட்ட மன்றாடுவோம், மன்னிப்பு கேட்கலாம். இந்த வருடம் முழுவதும் நிறையா பாவம் செய்துட்டோம், பேச்சில் பாவம் செய்தோம், சிந்தியில் பாவம் செய்தோம், செடலில் பாவம் செய்துட்டோம். நம்ம தேவனே பார்வையில் பாவம் செய்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிமார்கள், தேவன்கிட்ட மன்றாடுவோம், தேவனே நாங்கள் செய்த பாவங்களை மன்னிவோம். பவுல் சொல்வார் இல்லையா, உங்களுக்குள்ளே இருக்கிற என்னது புளிப்பு தனத்தை எடுத்து போடுங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு ரத்தம் அவர் ஏதோ பணம் காசு கொடுத்துட்டு வாங்கலைங்க, நம்மளை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது தான் இந்த ஒரு ரத்தமாக இருக்கிறது. கொஞ்சம் அதையும் நான் ஸ்கிப் பண்ணி போயிடுறேங்க. மத்திய 26:38 படிங்க. மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. பாருங்க, மரணத்துக்கு ஏதுவாக என் ஆத்துமா துக்கமாக இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவருக்கு எவ்வளோ துக்கம்னா அந்த துக்கத்தை கூட இருக்கிற சீஷர்களே புரிஞ்சுக்க முடியலைங்க. சில டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, எவ்வளோ தான் நம்மளுடைய ரிலேஷன் வீட்டில் இல்லை சபையில் என் துக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? ஒரு சில டைமில் நம்ம தான் என் கூடவே இருக்கிற ஆனாலும் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்கலையா, அந்த ஒரு வார்த்தை வரும் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப துக்கம் இருக்குது, கூட இருக்கிற சீஷர்களே புரிஞ்சுக்கலைங்க. எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஓடி போகிறாங்க. ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப துக்கம் இருக்குது. ஒரு சைடு மரணத்தின் துக்கம் போயிருக்குது, இன்னொரு ஒரு துக்கம் இருக்குது அவருக்கு. என்ன துக்கம்னா, யூதாசை நான் எழுந்திடுவேனே. என்ன அன்புங்க, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா. நான் யூதாசை எழுந்திடுவேனே, ஏன்னா என்ன பண்ணிட்டாரு அவரு, காட்டி கொடுத்துட்டாரு. 2ஆம் மரணத்துக்கு போயிடுவாரு இவரு. நான் எழுந்துட்டேனே இவரு, ஒரு துக்கமா. எவ்வளோ பெரிய அன்புங்க. இந்த அன்பு எங்கேருந்து வந்துச்சு, இது தேவன் கிட்ட இருந்து வந்தது. எங்க அப்பா அன்பா இருக்கிறாரு பாருங்க. இவர் சொல்றாரு சத்ருவை நேசிங்க. எப்போ சொல்றாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணிட்டாரு, இவர் அதை ஃபாலோ பண்றாரு. எப்போ ஃபாலோ பண்ணினே வந்து கடைசி மரண டைம்ல நிறைவேற்றி வைக்கிறாரு. சத்ருவை நேசிக்கிறாருங்களா இல்லையா? எப்படி நேசிக்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும். என்ன கேரக்டருங்க. இன்னைக்கு அந்த மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட இருக்குதுங்களா? 1 மணி நேரம் பேசலாங்க நம்ம. இல்லை பொதுவாக மன்னிப்பை பற்றி 10 சப்ஜெக்ட் கூட கேட்கலாம். சப்ஜெக்டை கேட்டுட்டு நம்ம எத்தனை பேரை மன்னிக்கிறோம்? ஒரு பஸ்கா டைமில் மாத்திரம் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக வருமா? அதுதான் பஸ்கா அன்பு, இதுதான் பஸ்கா மன்னிப்பான். என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, அன்பு மன்னிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. சில பேர் துணிகரமாக செய்வாங்க. அன்பு செயல்கிறது ரொம்ப நல்லது. மன்னிப்பு, சில பேர் ரொம்ப ஸ்டப்பனாகவே இருப்பாங்க. நான் எதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்கணும், பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அது கூட அவங்க வந்து கேட்கலையா, பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருங்க. அந்த சுபாவம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளுக்கு.
ஒரு நாளில் 2 நாளில் வராது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கல, அவங்க வந்து கேட்கவே இல்லையே. சரி விடு, தேவன் நம்மளை மன்னிச்சுக்கிறாரு, நம்ம அவங்கள மன்னிச்சிடலாமே, என்ன கேரக்டர் தெரியுங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைய நாளில் ஃபுல்லாக உலகம் முழுவதும் பஸ்கா சப்ஜெக்ட் போயின்னுக்குதுங்க. நிறையா பார்த்தோம்னா அன்பு செலுத்தணும், மன்னிக்கணும். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா பஸ்கா டைமில் மாத்திரம் இது செய்ய போகக்கூடாது. நம்ம 365 நாளும் நம்ம அன்பு செலுத்தணும். நம்ம சகோதரர், நம்ம சகோதரி, நம்ம அன்பு செலுத்தலாம், மன்னிக்கலாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, இப்போ துக்கம் ஆயிடுச்சு அவருக்கு, அவர் பாடுபடுறாரு, மரணத்துக்கு தண்ணியை ஒப்பு கொடுத்துட்டாரு. 99.9% அவர் பலி செலுத்தலைங்க, 100% பரிபூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்துட்டு பலி செலுத்திருக்கிறார். பியூரா பர்ஃபெக்டாக செய்து முடிச்சுட்டு இருக்கிறார். அது மற்ற 26-39 படிங்க, வசனம் நல்லா கவனிங்க. கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்றே அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து. இருங்க, சற்று அப்புறம் என்ன அழகாக பேசியிருக்கிற பைபிள் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறதுங்க, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சற்று, அப்போ என்ன பண்ணிக்கிறாரு, அப்புறம் போய் என்ன பண்ணுறாரு கேளுங்க, முகம் குப்புற விழுந்து. முகம் குப்புற விழுந்து நான் என்ன தெரியுங்களா, யாருக்காவது படிச்சுக்கிறீங்களா அந்த விஷயத்தெல்லாம்? முகம் குப்புற விழுந்துன்னா துக்கம். இதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தோம், அவரால் துக்கம் தாங்க முடியல. இப்போ நம்மளுக்கு துக்கம் வந்துச்சுன்னா என்ன தெரியுங்களா, அவன் பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்காது, நம்ம என்ன அப்படியே இப்படி சோர்ந்தாயிடும். ஏன் சில பேர் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் ஆக்டிவாக இருப்போம், ரொம்ப துக்கமாகிடுச்சுன்னா ஏன் பிதார் டல்லாக இருக்குங்க, ஏன் சிஸ்டர் டல்லாக இருக்குங்க, ஸ்ட்ரென்த் இருக்காது, இப்படி ஆடுவோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்களுடைய துக்கம் வந்து என்ன ஆச்சுங்கன்னா, முழங்கால் இந்த முகம் வந்து அவருடைய முட்டியை டச் ஆகிக்குதுங்களாம். அப்படியே அப்போ எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கலாம். இப்போ ஜபம் பண்ணுறாரு, அந்த ஜபம் தான் இது. இந்த வசனம் படிங்க சிஸ்டர். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். வசனத்தை நல்லா கவனிங்க, கேள்வி கேட்குவேன். நெக்ஸ்ட் படிங்க சிஸ்டர். என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்த பிரகாரம் செய்யுங்க. இப்போ யாருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சு சொல்லுங்க, பின்னாடி கேளுங்க பதில். யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சிச்சிங்களா? கொஸ்டின் புரிஞ்சிச்சிங்களா? இந்த வசனம் என்னங்க, இந்த வசனத்துக்கு பதில் சொல்லுங்க. வேணுமானா சிஸ்டர் மறுபடியும் படிக்க சொல்கிறேங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா கிட்ட ஜபம் பண்ணுறாரு. என்ன ஜபம் பண்ணுறாரு அதையாவது சொல்லுங்க, என்ன ஜபம் பண்ணுறாரு? வெரி குட். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போனால் நீங்க வழி செய்யுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு பிரேக்கு. இப்போ சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இல்லை, கண்டினியூ பண்ணுங்க. ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்த பிரகாரம். இப்போ உடனே ஏன் சொல்றாரு, ஏன் சித்தப்படி வானா உங்க சித்தப்படி செய்யணும். ஒரு பிரேக் ஒன்று நடக்குது, அங்கதான் மிகப்பெரிய ஒரு சத்தியம் வெளிப்படுது. என்னன்னு பார்த்தோம்னா, அப்பா கிட்ட ஜபம் பண்றாரு, அப்பா உங்களுடைய சித்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. என் சித்தத்தின் படி இல்லை, உம்முடைய சித்தன்றாரு இல்லைங்களா. உம்முடைய சித்தன் எப்போ சொல்லிட்டாரோ அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ என் சித்தம் வானா தேவனே, உம்முடைய சித்தத்தையே செய்யுங்க. நீங்க எவ்வளோ ஃபிக்ஷன் ஆஃப் செகண்ட் ஜபத்தில் அவர் மைண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போனால் நீங்க போகட்டும், என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம். உடனே கான்சென்ட்ரேஷன் பண்ணது ஞாபகம் வந்துச்சு. ஒரு டைம் நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணது ஞாபகம் வரணும். தேவனே என் சித்தப்படி வேணாம், எதுவும் உம்முடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்தது. கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்குது. உம்முடைய சித்தத்தையே செய்யுங்க தேவனே, ஃபுல்லாக சரண்டர் பண்ணிடுங்க. அப்போ செய்கிறாருங்க என்னது சித்தத்தை. எப்படி செய்கிறாரு தெரியுங்களா, நானே நொறுக்க சுத்தி கொண்டுமா இருக்கிறேன். நொறுக்கிறாரு, அப்பத்தை உடைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் உடைந்து போகுது. பஸ்கா நாளில் நம்மளுடைய ஷேரை வாங்குவோம். அந்த பிடுற இல்லைங்களா, பிட்டுட்டு வாங்கும் போது நம்ம புசிக்கும் போது
நம்மளுக்கும் அதில் பங்கு இருக்கிறது, மறந்துடாதீங்க. அவருடைய பாடுகளில் பங்கு வாங்குறோம் நம்ம. இந்த ஒரு வருடத்துக்கு என்ன பண்ணுறோம்? பாடுகள் தாருங்க தேவனே. அந்த இது என்ன பண்ணுறதுங்க? அப்பத்தை புசிப்போம், திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தமாக நினச்சி பானம் பண்ணுவோம். அவருடைய பாடுகளை வாங்குறோம். ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது என் அன்பு சகோதர சகோதரிமார்களே. இப்போ அந்த அப்பத்தில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி, ரத்தத்தில் பானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் நம்ம பாருங்க. மத்தேயு 27:46 படி. மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இந்த வசனம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாதுங்க. இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. ஏன் தேவனே என்னை கைவிட்டீங்க? ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? யாராவது சொல்ல முடியுங்களா? நெக்ஸ்ட் சிஸ்டர் சொன்னது கரெக்ட் ஒரு வகையில். இன்னும் டைரெக்டாக வரணும் விஷயம். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. எந்த ஒரு உதவியும் வரல. இவர் ஜபம் பண்ணும் போதெல்லாம் என்ன வந்துச்சுங்க? உதவி வந்துச்சு. எல்லாருக்கும் நல்லா தெரியும். கெட்ஸ்மேன் எல்லாம் ஜபம் பண்ணுறாரு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாருங்க? உதவி வருது, தூதன் வந்து உதவி செய்கிறாரு. ஆனால் சிலுவையில் இருக்கும் போது உதவி வரல. அதுக்காக இவரு சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? ஒரு கேள்வி படுறாரு. ஒய், ஏன்? என்ன நடந்தது தெரியுங்களா? இப்போ என்ன ஆச்சுங்கன்னா, எல்லாருடைய பாவமும் யார்கிட்ட வந்துச்சுங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துச்சு. இப்போ பாவிகள் கிட்ட இவர் என்ன பண்ண மாட்டாருங்க? ஐக்கியம் வச்சிக்க மாட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, உனக்கு எனக்கு ஃபெலோஷிப் இல்லை, நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா எல்லாருடைய பாவமும் உன் மேலே வந்துச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் உடைந்து போச்சுங்கண்ணா. ஐயோ, எங்கள் அப்பா என்னை கை விட்டுட்டாரு. உடனே என்ன செய்கிறாருன்னா, அப்பா என்னை கை விட்டுட்டீங்களா? என் ஆவியே உடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறேன். என்ன அன்பு, என்ன படிக்கணும். இன்னைக்கு நம்ம இருப்போம்மா? அப்பா கை விட்டுட்டாருன்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு எக்லேசியாக்கே வரமாட்டோம். ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அப்பா கைவிட்டீங்களா? உங்களுடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுத்துருன்னு ஒப்பு கொடுத்துட்றாரு. இப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுறீங்க தனியாக. அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? இல்லை நடு கடலில் கூட்டின்னு போய் விட்டுறீங்க, எப்படி இருக்குங்க? இப்போ இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் எங்கே விட்டுறாருன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியத்தில் சிலுவையில் தொங்கின்னு இருக்கிறாரு. அப்போ விட்டுறாரு. அப்போ எப்படி இருந்திருக்கும் இயேசு கிறிஸ்து? தேவன் பாருங்க, அன்புள்ள தேவன். ஆனால் இவரு எல்லாருடைய பாவத்தையும் இவரு சுமக்கிறதுனால ஃபெலோஷிப் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன். நேரடியாக இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் உடைஞ்சு போச்சுங்களா? எப்படி இருந்திருக்கும்? அதுதான் என்ன பண்ணுறாருங்க? கதற. ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? கைவிட்டுட்ட பிறகும் அந்த ஆவியை அவர் கரத்திலே ஒப்பு கொடுக்குறாரு. இப்போ ஒரு கேள்வி, இங்கே தான் நம்மளுக்கு என்ன பாடம்? ஒரு டைம் வரலாம், எல்லாம் நல்லா கவனிங்க. பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைச்சிக்குவாராம். இப்போ என்ன நீங்க அன்பு செலுத்துறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் வைப்பாராம். நம்மளால நிரூபித்து காமிக்க முடியுமா உண்மையிலே நாங்கள் உங்களை அன்பு செலுத்துறேன்னு? ரொம்ப கடினமானதுங்க. ஆனால் உண்மையிலே நம்ம தேவனை அன்பு செலுத்தணும்னா அன்பு செலுத்திடும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை எப்படி செய்து முடிச்சாரு?
முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட தேவனுடைய சித்தத்தை செய்து முடிச்சிட்டார். இப்போ நம்ம கூட என்ன செய்யணும்னா, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட பிதாவாகிய தேவன் அன்பு செலுத்தணும்னா, அவர் கை விடும் போது, அந்த முகத்தை மறைக்கும் போது அன்பு செலுத்திடுவோம். இது யார் ப்ரீச் பண்ணது? முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட அன்பு செலுத்துங்கன்னு இயேசு கிறிஸ்து தான் ப்ரீச் பண்றாரு. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி வைக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும்னா, நம்மளுடைய மைண்டு, இருதயம் தேவனை நான் அன்பு செலுத்தணும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடுகள் வந்தாலும் சரி, நான் அன்பு செலுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இந்த ஒரு பஸ்கால நான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்னை நான் ஆயத்தப்படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் அன்பு செலுத்தணும். என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, அவங்க என் மேலே கோபப்பட, பரவாயில்ல விடு. இப்போ ஒரு சில விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்கும்னா, நீதி அநீதி நடக்கும். அது தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். சில விஷயம் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் கரெக்டு, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நான் கரெக்டு. இப்போ யாருங்க மத்தியஸ்தர்? யாரையுமே நியாயம் தீர்க்க முடியாது. நம்ம இங்கே நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம வரல. நியாயம் தீர்க்கிறது அவருடைய வேலை. யார் நீதி உள்ளுங்க, யார் அநீதி உள்ளுங்கன்னு என்ன செய்யணுங்க? அவர் தான் முடிவு செய்யணும். நியாயம் தீர்க்கிற வேலையை அவர்கிட்ட நம்ம விட்டுடணும். சரிங்க, இப்போ நம்ம தேவனுடைய அன்பு பார்த்துட்டோம், கிறிஸ்துவுடைய அன்பை பார்த்துட்டோம், நெழில் ஆபிரகாம் ஈசாக்குடைய விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போ நம்ம தேவனை அன்பு செலுத்துகிறோமா இல்லையா? வசனம் வாசித்திடலாங்களா? 1:4-20 படிங்க. 1 யோவான் 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பார்த்தீங்களா? இப்போ தேவனே அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு தன் சகோதர சகோதரிமார்கள என்னென்ன பகைத்தார். அப்போ எப்படி நீங்கள் அன்பு செலுத்த முடியும்? நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குன்னா, என் அன்பு சகோதர சகோதரிமார்கள மாயமற்ற அன்பாக இருக்கக்கூடாது. யார் மாயமற்ற அன்பு பண்ணதுன்னா, 12 பேரில் இருந்த ஒரு சீஷர் யூதாஸ் மாயமற்ற அன்பை செஞ்சார். அவரு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? மாயமற்ற அன்பு நம்ம செய்யக்கூடாது. செஞ்சோம்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்குவோம். எத்தனை நாளைக்கு இங்கே ஆக்ட் பண்ண முடியும்? மாயமான அன்பை செலுத்தி எத்தனை நாளைக்கு, எத்தனை வருஷம் நம்ம அப்படியே ஓட்டினேங்களாம். ஒரு நாள் தேவன் தோலை உடிச்சு காமிச்சிடுவார். நம்ம அன்பு செலுத்தினே இருப்போம், ஆனால் அந்த பக்கத்தில் இந்த அன்பு வரலன்னா தோலை உரிச்சு காமிச்சிடுவார் ஒரு நாளைக்கு. ஏன்னா ஏன் சொல்லுங்க? ஏங்க காமிக்கிறாரு? நீங்கள் இவ்வளோ நாள் நம்பி நின்றீங்க இல்லையா, அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்னு காமிச்சிடுவார். தேவன் ஒரு சில ஜனங்களை காப்பாற்றுவார். தேவனை தவிர என்ன பண்ண முடியாதுங்க? மனிதர்களை நம்ப முடியாது. ஏன் சொல்லுங்க? நம்மளுடைய நம்பிக்கை யார் இருக்கிறாரு? தேவன் தான் இருக்கிறார். அவருடைய ஜனங்களை என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். ஏன்னா சில டைமில் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, ரொம்ப டீப்பாக பண்ணோன்னா, பஸ்கா டைமில் 3 விதமான கேட்டகிரி ஜனம் பொதுவாகவே 3 விதமான ஜனங்களை பற்றி பார்ப்போம். யாருன்னா சொல்லுங்கள், சீக்கிரம் முடிச்சிடலாம் பாடத்தை. 3 விதமான ஜனங்க இருப்பாங்க. அவங்கள பற்றி தான் ஜாஸ்தி பஸ்கா டைம்லேயே சப்ஜெக்ட் பார்க்குறது. நம்ம பாடம் இங்கே எடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி. விழுதுங்க, விழுந்து விழுந்து எழுச்சிக்கிறோங்க, விழாமல் ஜெயம் கொள்றோங்க. இப்போ விழுறங்க யார்? யூதாஸ். விழுந்து விழுந்து எழுச்சிக்கிறது அப்போஸ்தலன் பேதுரு. விழாமல் ஜெயம் கொள்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3 வகுப்பாரும் சபையிலே இருப்பாங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக பரிந்து பேசுவாருன்னா, யூதாஸ் வகுப்பாருக்காக பரிந்து பேச மாட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேதுரு வகுப்பாருக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணுவார்னா, பிதாவாகிய தேவன் கிட்ட பரிந்து பேசுவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ நம்ம
நெக்ஸ்ட் வசனத்தை போயிடலாம். 1 யோவான் 3:16 படிச்சிடுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்போ பாருங்க, வசனம் எல்லாருக்கும் நல்ல அறிமுகமான வசனம், தெரிஞ்ச வசனம் தான். அவர் உயிரை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? உயிரை கொடுக்கணும். இப்போ நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோன்னா கடங்காரங்களாக்கிறோமா. இப்போ ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாரு, நம்ம இன்னும் திருப்பி தரல. அவர் நம்மளை எப்படி பார்ப்பாரு? போறாரு பாரு கடன் வாங்கிட்டு கடங்காரன் என்ன பண்ணல, இன்னும் 1 லட்ச ரூபாய் கடத்தை கொடுக்காம எப்படி சுற்றி நிற்கிறாரு பாரு. இப்போ நம்ம கூட எப்படிங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்துட்டாரு. நம்ம உயிரை கொடுக்குறோமா? விதர் உயிரை எடுக்காமல் இருந்தால் சரி விதர்ன்றோம். உயிரை கொடுக்குறதுண்ணா இந்த எடுத்துங்க என் உயிரை, என் சகோதரிமார்களுக்காக என் உயிரை அப்படிங்களா? ஒரு சின்ன ஒரு உதவி, ஆவிக்குரியான தேவைகள், சரீர பிரகாரமான ஒரு தேவைகள் நம்ம செஞ்சிட்டாவே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு அதுவே உயிரை கொடுக்குற மாதிரிங்க. ஒரு பிக்கப்பு, ஒரு ட்ராப்பு. என்னங்க சகோதரருக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறது எவ்வளோ விஷயம், நல்ல விஷயம், பார்க்குறதுக்கு அல்பத்தனமாக இருக்குங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ஃபுல் ஃபீட்டில் நின்று பேசுகிறோம், நான் இல்லட்டா தெரியுவேன். கரெக்ட் இல்லைங்களா? இது எப்படி தெரியுமா ஆயிடுச்சுங்க? சில விஷயம்லாம் நிறையா பேர் இது பின்னாடி வேலை செய்திருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபுல் ஃபிட்டில் நின்று பேசிடுவேன். இது வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ஃபிட்டை போட்டிருப்பாங்க, மைக்கை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சேரை போட்டிருப்பாங்க, வீடை தொடச்சி இருப்பாங்க. இந்த ஆயத்தெல்லாம் ஸ்க்ரீனுக்கு பின்னாடிக்குது. ஆனால் ஹைலைட் யார் இங்கே முன்னாடி நிற்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாங்க. இப்போ பாடி பார்க்குறதுக்கே இருக்குது, உள்ளே இருக்கிற சரீரம் வேலை பண்ணுது பாருங்க. என்னெல்லாம் ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின், எவ்வளோ பார்ட்டு வேலை செய்யுது. ஆனால் எந்த பார்ட்டு வேலை செய்யுது மேலே தெரியுதா? இதுதான் யார் பார்க்கறதுன்னா தேவன் பார்த்துன்னு இருக்கிறார். நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஐயோ நான் சேரை துவச்சேன் யாரும் பார்க்கல, தேவன் பார்த்துன்னுக்கிறேன். இன்னொன்று, யாரும் பார்க்கணுன்றதுக்காக சேர் எல்லாம் தொடுக்காதீங்க, தண்ணி வைக்காதீங்க, பிக்கப் ப்ராப்பெல்லாம் பண்ணாதீங்க. அது ஆக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு சில டைமில் என்ன அவன் பார்த்தோம்னா யாரோ தெரிஞ்சுங்க வந்தவனோ ஃபாஸ்ட்டாக மனமனு வேலை பண்ணுவாங்க. என்னான்னு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்சுங்க வராங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கணும் நாங்கள் வேலை செய்கிறது, எங்களை கௌரவப்படுத்தணும் அவங்க. அந்த மாதிரி கூட நடத்துதுங்க என் அன்பு சகோதரிமார்கள். அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. இப்போ நம்ம என்ன ஆகிட்டுக்கிறோன்னா சகோதரிமார்களுக்காக உயிரை கொடுக்கணும். கடங்காராக இருக்கிறோம் நம்ம எல்லாம். பாருங்கள் எவ்வளோ கடங்காராக இருக்கிறோம் நம்ம. கடத்தை எப்போ தீர்க்க போகிறோம்? கடத்தை எப்போ தீர்க்க போகிறோங்க? சகோதரிமார்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுங்க? உதவி செய்யணும். ஸ்பிரிச்சுவலாக சரி, ஃபிசிக்கலாக சரி. இப்போ என்ன செய்யலான்னா கடைசியாக கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நம்மளே சோதித்து பார்க்கணும். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இல்லைங்களா? பவுல் ரொம்ப அருமையாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாரு, என்ன செய்யணும்னு. என்ன செய்யணும்னு எங்கே சொல்லிக்கிறாரு? 1 கொரிந்தியர் சிஸ்டர் சொல்கிறாங்க 5:7 படிங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் குறிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்போ பழைய புளிப்புனா என்னங்க? எல்லாம் பேசணும். இப்போ ரசூல் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, கோபம் என்ற ஒரு புளிப்பு உங்களுக்குள்ளே இருந்து எடுத்து போட்டுருங்க. கரெக்ட் இல்லைங்களா? கோபம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பகை, நிறையா இருக்குது லிஸ்ட்டு, 1 2 பகையை என்ன பண்ணுங்க, எடுத்து போட்டுடுங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா மாம்சத்தின் வேலை, பிசாசனுடைய வேலையாக இருக்கிறது. மற்ற கெட்ட சுபாவங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்களா? இதெல்லாம் எடுத்து போடணும்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? நம்ம பாடத்தினுடைய தலைப்பு அன்பு இருந்தால் தான் இது அத்தனையும் என்ன சொல்கிறதுன்னா பேர்ன் பண்ணிடும்.
என்ன சொல்கிறதுங்க, எரிச்சிடலாம். இது எரிச்சிடலாம். இது எது? அன்பு. அதுவும் என்ன, எந்த அன்பு வேணுங்களாம்? பரலோகத்தில் இருக்கிற அன்பு நம்ம கிட்ட வந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே எரிச்சிடலாம். அப்போ அன்பு இல்லாததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மனால சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ண முடியும்னா எரிக்க முடியல. நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஒரு கோபம், அதை எடுத்து போட்டுட்டு பஸ்கால கை வையுங்கன்ற பிரதர் ரசன். அப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கோபம், இந்த கசப்புத்தனம், இந்த வெறுப்புத்தனம், இதெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்யணுங்க, பஸ்கால கலந்துக்கணும். இப்போது இந்த ஒரு பஸ்காவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். பரிசுத்தத்தோடு என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும், ஆசாரிக்கணும். பாஸ் ஓவரில் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? பாருங்கள், நம்மளுக்கே சிரிப்பு வருது இல்லைங்களா? எத்தனை பேர் பாஸ் ஆக போகிறோமோ, எத்தனை பேர் ஃபெயில் ஆக போகிறோமோ, என்னங்க அது தேவனுக்கு தான் தெரியும். இப்போது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தத்தோடு என்ன பண்ணணும்னா பஸ்காவை ஆசரிக்கணும். பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? இன்னொரு வார்த்தை பரிசுத்தமா. ஒரு வசனம் வாசிங்க, லேவியராகமம் 11:44. லேவியராகமம் 11:44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல். சிஸ்டர், நான் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. நல்லா கேளுங்க, வசனம் கிளியராக சொல்லிடுச்சு. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. இப்போ எப்படி பரிசுத்தமாகணும்? இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவனை போல பரிசுத்தமாக வருது, இது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு பரிசுத்தமாக எல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆக முடியாது. ஆனால் நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை போல யாரெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறாங்களோ பிதாவாகிய தேவனை போல மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன பியூட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம யாரை போல மாறத்துக்கு வந்துருக்குறோங்க, இயேசு கிறிஸ்துவை போல மாறத்துக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்திலும் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம குணலட்சணத்தை காமிச்சோம்னா அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம். பரிசுத்தமாக ஆயினுக்கிறோன்னா அது தேவனு போல நம்ம மாறிக்கொண்டு இருக்கிறோம் சொல்லலாம். இல்லை பதர், நான் பக்காக்குறேன் பதர், பஸ்காவை ஆசாரிக்கிறதுக்கு நான்லாம் ஃபுல் ஸ்ட்ராங் பதர். ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. சொல்கிறதுக்கு முன்னாடியே சிஸ்டங்க சிரிக்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயங்கிறதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே தோணுது. எக்ஸாமு, 10th எக்ஸாமு. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பேப்பர் ரொம்ப டஃப்பு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாக நடந்ததுங்க. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸுங்க ரொம்ப கஷ்டமாகுது, என்னான்னு தெரில, இந்த முறை பேப்பரு எங்களால் ஆன்சரே பண்ண முடியல, எக்ஸாம் எழுத முடியல. அதில் ஒருத்தர் மாத்திரம் வந்து சொல்லுவாராம், 100க்கு 70 மார்க்ஸ் எழுதிட்டேன், சயின்ஸில், மேக்ஸில் 100க்கு 60, இங்கிலீஷில் 100க்கு 45, இப்படி சொல்லினே இருப்பாரான் டெய்லி. எப்படி இவர் மாத்திரம் வந்து இவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த முறை எக்ஸாமு. எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணுக்கிறாங்க. கடைசியாக ரிசல்ட் வந்துச்சான். அந்த 100க்கு 70, 60, 50ன்னு சொன்னார். 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாராம். 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாரு. அந்த மாதிரி என்னன்னா, நம்ம கூட பஸ்கால கை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பர்ஃபெக்ட் வித சில டைமில் ஃபெயில் ஆகிட்டு இருப்போம். நம்ம இல்லை ரிசல்ட் வரும்போது தெரியும் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடும். நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸோடு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, எதுவும் செய்ய போகக்கூடாது. இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 11, 24, 25. ஒன்று
கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24, 25ஆம் வசனம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பாருங்க, இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லைங்களா? கடைசியாக தேவனுடைய அன்பு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னா, அந்த அன்பை பற்றி பேசிட்டு நான் வச்சுருங்க முடிச்சிடலாம். யாராவது என் மேலே மழை தூறல் இது வரைக்கும் படலைன்னு சொல்ல முடியுமா? யாராவது சூரியனுடைய ஒளி என் மேலே படலைன்னு சொல்ல முடியுமா? ஏன் நம்ம சொல்கிறோன்னா, அந்த மாதிரி தான் தேவனுடைய அன்பம் எல்லோரும் மீதும் அன்பு வச்சிருக்கிறாரு. அவர் நீதி உள்ளவர்கள் மீதும் சரி, அநீதி உள்ளவர்கள் மீதும் சரி மழையை வர வைக்கிறாரு, சூரியனை வர வைக்கிறார், அந்த ஒளி பட வைக்கிறார் நம்மள. அதே போல் அத்தனை பேருக்காக தன்னுடைய ஒரே குமாரனையே பலியாக கொடுத்துருக்கிறாரு. அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு. இப்போ இந்த பஸ்காவை நம்ம எப்படி ஆசாரிக்கணும்னா, அன்பன் நிமித்தமாக ஆசாரிக்கணும். தேவன் தான் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார். ஆமென்.